உங்களுடைய ஆண்ட்ராய்ட் போன்ல நீங்க கூகுளோட அந்த மெசேஜஸ் அப்ளிகேஷனை தான் பயன்படுத்துவீங்களா? அப்பனா சமீபத்துல கூகுள் இந்த மெசேஜஸ் அப்ளிகேஷனுக்கு ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க. சோ அது யாருக்கும் தெரிய வாய்ப்பில்ல. சோ அதனால அத பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அத பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க கூகுளோட அந்த மெசேஜஸ் அப்ளிகேஷன் இருக்குல்ல, இத நீங்க எதுக்கெல்லாம் பயன்படுத்துவீங்க? மெசேஜ ரிசீவ் பண்றதுக்கு பயன்படுத்துவீங்க. அடுத்ததா மெசேஜ் சென்ட் பண்றதுக்கு பயன்படுத்துவீங்க. அப்படிதானே? அப்போ நீங்க சென்ட் பண்ணும்போது தெரிஞ்சவங்களுக்கும் சென்ட் பண்ணுவீங்க, தெரியாதவங்களுக்கும் நீங்க சென்ட் பண்ணுவீங்க. அப்படி நீங்க சென்ட் பண்ணும்போது உங்களுடைய போட்டோ நேம் எப்படி அவங்களுடைய அக்கவுண்ட்ல அது டிஸ்ப்ளே ஆகும். சோ அதுல ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ கொண்டு வந்திருக்காங்க கூகுள். அத பத்தி தான் நான் உங்களுக்கு டீட்டெயிலா தெரியப்படுத்த போறேன். கண்டிப்பா இது ஒரு பிரைவசி சம்பந்தப்பட்ட ஒரு அற்புதமான செட்டிங். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாருமே அதிகமா இந்த கூகுள் மெசேஜஸ் பயன்படுத்துறோம். அதனால சொல்றேன். ஆண்ட்ராய்ட் போன்ல இந்த கூகுளோட மெசேஜஸ் அப்ளிகேஷன் அதை நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன்ல நிறைய மெசேஜை நீங்க ரிசீவ் பண்ணிருப்பீங்க. அது எல்லாம் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். அதே மாதிரி நீங்க அந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி யாருக்கு வேணாலும் நீங்க மெசேஜ் பண்ணலாம். அது மட்டும் இல்ல, அப்படி மெசேஜ் பண்ணும்போது யார் இந்த மெசேஜை அனுப்புறாங்க அப்படிங்கறத அவங்களுடைய அக்கௌண்ட்ல அவங்களால தெரிஞ்சுக்க முடியும். ப்ரொஃபைல் போட்டோ டிஸ்ப்ளே ஆகும், நேமும் டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு செட்டிங்கை நமக்கு கூகுள் கொடுத்துருக்காங்க. அதுக்கு டாப் ரைட்ல ப்ரொஃபைல் பிக்சர், அதுக்கப்புறம் யுவர் ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ள போயிடலாம். கஸ்டமைஸ் ஹவ் யூ ஆர் சீன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது உங்களுடைய ப்ரொஃபைல் போட்டோ நீங்க சேஞ்ச் பண்ணா சேஞ்ச் பண்ணிக்கலாம், நேமை வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். கூடுதலா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்க என்ன சேஞ்ச் பண்ணாலும் சரி அவங்களுடைய அக்கௌண்ட்ல எப்படி டிஸ்ப்ளே பண்ணும். அதுக்கு ஷோ நேம் அண்ட் பிக்சர் டூ, பக்கத்துல டிராப் டவுன் ஏரோ, இதுல 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 3 ஆப்ஷனை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். பீப்பிள் யூ மெசேஜ், இது எதுக்கு தெரியுமா? நீங்க ஒருத்தருக்கு மெசேஜ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி நீங்க மெசேஜ் பண்ணும்போது உங்களுடைய ப்ரொஃபைல் போட்டோவும் நேமும் டிஸ்ப்ளே ஆகும். இதை நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா. ரெண்டாவதா ஒன்லி யுவர் கான்டாக்ட்ஸ் நீங்க செட் பண்ணி நீங்க ஒருத்தருக்கு மெசேஜ் பண்றீங்கன்னா மெசேஜ் போய் அவருடைய கான்டாக்ட் உங்களுடைய அக்கௌண்ட்ல நீங்க சேவ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய ப்ரொஃபைல் போட்டோவும் நேமும் அவருடைய அக்கௌண்ட்ல டிஸ்ப்ளே ஆகும். அடுத்து நோ, இந்த ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுவுமே டிஸ்ப்ளே பண்ணாது. நீங்க ஒருத்தருக்கு மெசேஜ் பண்றீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் போட்டோ நேம் ரெண்டுமே டிஸ்ப்ளே ஆகாது. ரிசீவ் பண்ணவரை இது யார் நமக்கு மெசேஜ் பண்ணிருப்பா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனோட அவர் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த 3 ஆப்ஷன் இருக்கு. இதுல எது பெஸ்ட்டோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கிட்டு நீங்க இந்த கூகுள் மெசேஜஸ் வழியா நிறைய மெசேஜ் பண்ணலாம். இது ஒரு பிரைவசி செட்டிங் சமீபத்தில் கூகுள் அறிமுகப்படுத்திருக்காங்க. தெரிஞ்சு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ ஒர்த்தா இல்லையா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல பின் பண்ணுங்க. பயனுள்ள வீடியோ வரணும்னா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டனை விதைச்சு விட்டுருக்காங்க. அதுல ஒண்ணு தட்டி விட்டுருக்காங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு, காலியா இருக்கு. இதை பத்தி ஒரு 4 நல்ல வார்த்தைகளை பதிவு பண்ணிக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.